கந்தன் ஒரு நபர் இருந்தான். அவன் தினந்தோறும் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக போய் அங்கே இருக்கிற குளத்துல இருக்கிற மீன்களை பிடிச்சு அதை வச்சு தனது பொழப்பை நடத்திக்கிட்டு இருந்தான். அவன் அந்த மீன்களெல்லாம் பிடிச்சு அந்த மீன்களை டெய்லி விற்று அதை தன்னை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நமக்கு என்ன மீன் கிடைக்க போதோ தெரியல. டெய்லி நாமளும் வரோம், ஆனால் மீன்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னதான் செய்யறதோ? அட என்ன இது வித்தியாசமா இருக்கே, இன்னைக்கு இவ்வளவு மீன்கள் இந்த இடத்துல சுத்துது. இதை நம்ம என்ன செய்யறது? எப்பவும் பார்க்காத அதிசய மாதிரில இருக்குது. கந்தா, நான் தான் மீன்களுடைய ராணி. நான் தினந்தோறும் நீ மீன்கள்கிட்ட எவ்வளோ அன்பா நடந்துக்கிறத நான் பார்த்துருக்கேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ற. நான் இன்னையிலேருந்து உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது என்ன கிஃப்ட்னா, இந்த மீன்கள் எல்லாம் உன் கூட தினந்தோறும் வீட்டுக்கு வரும். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த மீன்களை நீ உனக்கு தேவையான அளவு மாத்திரம்தான் பிடிச்சு அதை விற்கணும். மிச்சத்தை எல்லாம் நீ விட்டுறணும். ஆனால் நீ அதை தவிர்த்து ஃபுல்லாக பிடிச்சேன்னு சொன்னா அது உனக்கு ஒரு பிரயோஜனமும் படாது. நமக்கு பெரிய ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி தான். இந்த மீன்களுடைய ராணி, இந்த மீன்கள்லாம் நம்ம கூட வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம பொழப்பு இனிமேட்டாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா சாரதா, கடவுள் நம்ம மேல கருணை வச்சுட்டாருமா. இந்த மீன்கள் நமக்கு இனிமேட்டு எப்பொழுதும் இருக்கும். நாம் போய் அலைஞ்சு எடுத்துட்டு வர தேவையில்லை. அங்கே இன்னைக்கு மீன்களோட ராணியை நான் பார்த்தேன். அவங்க தான் இந்த மீன்கள் இனிமேட்டு டெய்லி நம்ம கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம பிடிச்சி இனிமேட்டு வித்துக்கலாம், நம்ம பொழப்பு ஓடும். சரி, இன்னைக்கு ஒரு 2 மீனை பிடிச்சி குழம்ப வை, நம்ம சாப்பிடலாம். சாரதா தனது கணவனை வியப்போடு பார்த்தா, என்னது இது, மீன்களா? இவர் உண்மையை தான் சொல்றாரா இல்ல பொய்ய சொல்றாரா? பேராசை கொண்ட அவ அடுத்த நாள் காலையில் அவன் கணவன் இல்லாத போது எல்லா மீன்களையும் பிடிச்சு அவ விற்கிறதுக்கு போனான். ஆனால் நடந்தது என்னவோ, அதுக்கப்புறம் மீன்கள் வீட்டில் இல்லவே இல்லை. அந்த தேவதை சொன்ன மாதிரி மீன்கள் வீட்டில் இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரியம் செஞ்சுட்ட சாரதா நீ நினைக்கிற மாதிரி அந்த மீன்கள்லாம் மொத்தமா பிடிச்சி விற்க கூடாது. நம்ம டெய்லி பொழப்புக்கு தேவையானதை மாத்திரம் தான் பிடிக்கணும். அப்பதான் அது டெய்லி வரும். நீ இப்படி செஞ்சுட்டியே, இப்ப பாரு, நமக்கு மீனே கிடைக்காது. ஏன்னா அந்த தேவதை ஏற்கனவே என்னை எச்சரிச்சிருந்தாங்க, எல்லா மீனையும் நீ ஒரே டைம் பிடிக்க கூடாதுன்னு. போ, நம்ம அடுத்து நீ என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற பொழப்பதான் யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.